அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 4, 5 நாம் இன்று பார்க்க போகும் பாடல் கீர்த்தனை புத்தகத்தில் 333 பாடல். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடல். இந்த இனிமையான பாடலை எழுதியவர் பொன்னுசாமி அவர்கள். அவர்கள் தந்தை லட்சுமணன் அவர்கள் உத்தம பாளையத்தில் உள்ள கோவிந்தசாமி கோயில் பூசாரியாக இருந்தார். இவரது மூதாதையர் வட திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள். அங்கு பஞ்சம் ஏற்பட்டதால் செழுமை மிகு கம்பம் பள்ளத்தாக்கிற்கு வந்து குடியேறினர். அங்கு அவர்கள் விவசாயம் செய்ததுடன் ஆடு மாடுகளையும் வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் லட்சுமணன் அவர்கள் வளர்த்து வந்த மாடு இறந்து விட்டது. இந்த இழப்பினால் வீட்டில் மிகவும் வருத்தத்துடன் இருந்த லட்சுமணன் அவர்களுக்கு மதுரை அமெரிக்க மிஷன் ஊழியர்கள் வந்து ஆறுதல் கூறினார்கள். மிஷன் ஊழியர்கள் வந்து அன்பாக ஆறுதலாக பேசியது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. இந்து கோயில் பூசாரியாக இருந்த அவர்கள் மிஷன் ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறிய நற்செய்தியை கேட்டு அவர்கள் கிறிஸ்தவரானார். லட்சுமணன் அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் இருந்தார்கள். அவர்களுக்கு மூன்றாவதாக 1897 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 அன்று ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு பொன்னுசாமி என்று பெயரிட்டனர். அவர்கள் மதுரை அமெரிக்க மிஷன் தொடங்கிய தொடக்க பள்ளியில் படித்தார். அப்போது கம்பன் பள்ளத்தாக்கில் பணியாற்றிய RC செல்வநாயகம் போதகரின் இனிமையான போதனையால் கவரப்பட்ட பொன்னுசாமி அவர்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவத்தில் அதிக வாஞ்சையுடன் ஈடுபட்டார். பொன்னுசாமி அவர்கள் வத்தலகுண்டு போர்டிங் பள்ளியில் உயர் தொடக்க கல்வியை கற்றார். பின்னர் அமெரிக்க மிஷனரியின் ஆதரவுடன் பசுமலையில் உயர்நிலை கல்வியையும் ஆசிரியர் பயிற்சியையும் பெற்றார். பின்னர் வத்தலகுண்டு போர்டிங் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று அதை ஒரு சிறந்த பள்ளியாக உருவாக்கினார். பொன்னுசாமி அவர்கள் அருள்மணி என்பவரை திருமணம் செய்தார். அவர்களுக்கு 5 ஆண்களும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தனர். பசுமலையில் உள்ள யூனியன் தியாலஜிக்கல் செமினரியில் பயின்று 1927 முதல் 1930 ஆண்டுகளில் பட்டம் பெற்றார். பின்னர் கல்கத்தா பிஷப் இறையியல் கல்லூரியில் ஓராண்டு இறையியல் கற்றார். 1932 ஆண்டு குருவானவராக அருட்பொழிவு பெற்று கம்பன் கோகிலாபுரம் குருசேகரத்தில் முதல் ஆயராக நீண்ட காலம் பணி செய்தார்கள். பொன்னுசாமி அவர்கள் தமிழ், ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், வடமொழி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். பொன்னுசாமி அவர்கள் சிற்றூர்களில் நோயுற்றோர் வீடுகளுக்கு சென்று ஜெபித்து ஆறுதல் கூறுவது அவர்களது வழக்கம். இரவு நேர பள்ளிகளையும் நடத்தி வந்தார்கள். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தார். அயராது உழைத்து கிடைக்கும் நேரத்தை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் காலரா நோய் தீவிரமாக பரவியிருந்தது. இவர்களது வீடு 24 மணி நேர மருத்துவமனையாக செயல்பட்டது. அங்கு வரும் எல்லாருக்கும் ஆறுதல் வார்த்தைகளை கூறி உதவிகளை செய்து வந்தார்கள். தேவாலயங்களை கட்ட வேண்டும் என்பது ஒரு மிகவும் ஆர்வமாக கொண்டார்கள். தம்மிடம் இருந்த தையல் இயந்திரத்தை விட்டு ஆலயங்களை கட்டினார்கள். கம்பன் பள்ளத்தாக்கில் தேவாலயங்கள் இல்லாத சிற்றூரே இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு தேவாலயங்களை கட்டினார்கள். இதனால் இவரை கட்டிடம் கட்டும் போதகர் என்றே மக்கள் அழைத்தனர். மேலும் லெஸ்லி நியூபிகின் அவர்கள் கம்பம் பள்ளத்தாக்கு பேராயர் என பாராட்டினார்கள். பொன்னுசாமி அவர்கள் எழுதிய கீர்த்தனைகளுள் 5 பாடல்கள் கீர்த்தனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. உமக்கு நிகரானவர் யார், எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, காணிக்கை தருவாயே கர்த்தருக்கு, கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர், பரம வைத்தியர் அருமை இரட்சகனே போன்ற பாடல்கள் ஆகும்.
எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கு என்ற அருமையான பாடலை அவர்கள் போதகராக கம்பன் பள்ளத்தாக்கில் பணியாற்றிய போது எழுதின பாடலாகும். கிறிஸ்தவர்களாக நாம் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து மிகவும் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் புகழை மட்டும் குறித்தே பறைசாற்றுவது வாலிபர்களின் கடமையாகும். கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதவர்களின் கண்களை திறக்க வேண்டும். பாதை தப்பி வழி நடப்போரை சத்திய வழியில் அன்பாக நடத்த வேண்டும். நாம் சிறந்த கல்வியாளர் என்பதை குறிப்பது நம்முடைய பெயருக்கு பின்னால் இருக்கும் படிப்பு அல்ல, நம்மிடத்தில் காணப்படும் தாழ்மை, நற்குணம், தயை, காருண்யம் போன்ற நற்பண்புகள் ஆகும். ஒரு நல்ல போர் வீரர்களாக சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தரின் பாதத்தில் காலையும் மாலையும் தங்கி வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். காலத்தால் அழியாத மனதுக்கு இனிமையான தேவ பணியை ஊக்குவிக்கும் அழகான பாடலை நமக்கு தந்திருக்கிறார்கள். பொன்னுசாமி அவர்கள் அதே போலே வாழ்ந்து ஏழை எளியவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்து தான் கற்ற கல்வியின் மூலம் மருத்துவ உதவிகள் செய்து ஒரு மிக சிறந்த மனிதராக வாழ்ந்து காட்டினார்கள். பொன்னுசாமி அவர்கள் 1965 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள் காலமானார். அவர்களது உடல் வத்தலக்குண்டு கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. நமக்கு இன்று படிக்க நல்ல பள்ளிக்கூடங்கள், சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிகள், நாம் ஆராதிக்க ஆலயங்கள் போன்ற வசதிகள் நமக்கு கிடைக்க மிஷனரிகள் பலர் தங்களை அர்ப்பணித்து தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து இருக்கிறார்கள். ஐடா சோஃபியா ஸ்கூடர் அவர்கள் 1870ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்த டாக்டர் ஜான் ஸ்கூடர், சோஃபியா ஸ்கூடர் அவர்களுக்கு இந்தியாவில் உள்ள ராணிப்பேட்டையில் பிறந்தார். பின்னர் அமெரிக்காவில் வளர்க்கப்பட்டார்கள். 14 வயதாக இருந்த ஐடா அவர்களுக்கு இந்தியாவில் நோயுற்று இருக்கும் தாயாரை பார்க்க வந்தார்கள். வந்த 2 மாதங்களில் அவளின் தாயார் அமெரிக்கா திரும்பி விட்டார்கள். தந்தையுடன் வேலூரில் விடுமுறை கழித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு ஒரு நாள் அவர்கள் வீட்டின் கதவை பிராமண இனத்தை சார்ந்த நபர் கதவை தட்டி, டாக்டர் அம்மாவை பார்க்க வேண்டும், என் மனைவிக்கு பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று கூறினார். அதற்கு ஐடா அவர்கள், அம்மா இல்லை, அப்பாவை அழைத்து செல்லுங்கள் என்று கூறின போது, எங்கள் வீட்டு பெண்களுக்கு ஆண்கள் வைத்தியம் பார்க்க கூடாது என்று கூறி சென்று விட்டார். மறுநாள் காலை அந்த கர்ப்பிணி பெண்ணின் இறந்த உடலை ஐடா அவர்களின் வீட்டிற்கு முன்னால் எடுத்து செல்கின்றனர். இதை பார்த்ததும் அவர்கள் மிகவும் மனம் கலங்கி அழுகிறார்கள். 2 நாட்கள் கழித்து இதே போல ஒரு இஸ்லாம் சகோதரரும் வருகிறார். அவர்களுக்கும் இதே நடக்கிறது. அடுத்த 2 தினத்திற்குள் மற்றும் ஒரு பெண். இதை பார்த்ததும் மிகவும் மனம் உடைந்து அழுகிறார்கள். ஏதாவது உதவி செய்ய வேண்டும் இந்த பெண்களுக்கு என்ற வைராக்கியத்துடன் அமெரிக்காவுக்கு சென்று மருத்துவம் படித்தார்கள். அமெரிக்காவிலிருந்து திரும்பி அதே வேலூருக்கு வந்தார்கள். இந்தியாவில் மகளிருக்கான முதல் மருத்துவமனையை ஆரம்பித்தார்கள். மிகவும் அன்பாக தொழுநோயாளிகளை பராமரித்தார்கள். அவர்கள் அங்கிருந்தவர்களுக்கு நர்சிங் கொண்ட பயிற்சியை கற்றுக் கொடுத்தார்கள். பயிற்சி பள்ளியை ஆரம்பித்து பல டாக்டர்களை உருவாக்கினார்கள். ஐடா ஸ்கூடர் அவர்களின் உழைப்பினால் இன்று உலகிலேயே மிகப்பெரிய கிறிஸ்தவ மருத்துவமனை என்ற பெருமையுடன் வேலூர் CMC மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகின் மிக தரமான மருத்துவமனை என்றால் அது வேலூர் CMC மருத்துவமனை ஆகும். ஐடா ஸ்கூடர் அவர்களின் கனவு கடந்த 100 ஆண்டுகளாக எத்தனையோ லட்சம் மக்கள் இந்த மருத்துவமனையில் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய டாக்டராக வாழ்ந்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு அதிக வெயிலான இடமான வேலூரில் மிகவும் கஷ்டப்பட்டு மருத்துவமனையை கட்டி நிறைய மருத்துவர்களையும் உருவாக்கி சேவை செய்து வந்தார்கள். உண்மையான கிறிஸ்தவ பெண்ணாக வாழ்ந்து காட்டினார்கள். இந்த பாடலின் வரிகளைப் போல கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன்பட்டவர் கண் திறக்கவே என்று வாழ்ந்து காட்டினார்கள். எங்கும் புகழ் நம் இயேசு ராஜனுக்கே என்று சொல்லி இந்த இனிமையான பாடலை நாம் பாடுவோமா?